வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில் ஒரே நாளில் 24 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பல போலி மருத்துவர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை பிடிக்க இரண்டாவது நாளாக தர்மபுரி போலீசார் தேடுதல் வேட்டை மேற்கொண்டுள்ளதாக கூறுகிறார் சன் செய்தியாளர் குமரவேல். தருமபுரி மாவட்டம் முழுவதிலும் நேற்று ஒரே நாளில் 3 பெண்கள் உட்பட 24 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் அரசு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாவட்டம் முழுவதிலும் உள்ள போலி மருத்துவர்கள் குறித்த பட்டியலை காவல்துறையினரிடம் தந்திருந்தனர். காவல்துறையினர் நேற்று ஒரே நாளில் தருமபுரி, அரூர், பெண்ணாகரம், பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று போலீசார் சோதனை நடத்தினர். இந்த அதிரடி சோதனையில் 3 பெண்கள் உட்பட 24 போலி மருத்துவர்கள் போலியாக செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தவிர இவர்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் படிக்காமலேயே மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. தவிர நேற்று கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மாவட்டம் முழுவதிலும் இருந்த மற்ற போலி மருத்துவர்கள் தலைமறைவாக உள்ளனர். குறிப்பாக மாவட்டம் முழுவதிலும் இருந்த 40க்கும் மேற்பட்ட போலி மருத்துவர்கள் தலைமறைவாக இருந்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இரண்டாவது நாளாக அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருவதாகவும் உடனடியாக அவர்கள் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற தகவலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் முழுவதிலும் போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் படிக்காத பாமர மக்களிடம் பணம் பறிக்கும் நோக்கத்தோடு இதுபோன்ற மருத்துவர்கள் செயல்பட்டு வந்ததும் இவர்கள் படிப்பறிவில்லாத மக்களிடம் பணத்தை மட்டுமே பறிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சோதனை தொடரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.